ரீகேப் மட்டும் பார்ப்போம். அமிலங்கள் வந்து என்ன சுவை உடையதுன்னா புளிப்பு சுவை வந்து உடையது. காரங்கள் வந்து கசப்பு சுவை உடையது. ஆஸ்பிரின் என்றது ஒரு வலி நிவாரணி அமிலம். இதில் அமில நீக்கியாக பயன்படும் மருந்து வந்து என்னதுன்னா ஒரு காரம். அமிலம் வந்து புளிப்பு சுவை உடையது. அமிலம் என்ற சொல்லுக்கு புளிப்பு என்றது பொருள் எதிலிருந்து கொண்டு வந்தாங்கன்னா அசிட்டஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து வந்தது. அமிலங்களில் நீரில் கரைக்கும் போது என்ன அயனிகளை வந்து வெளியேற்றும்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அயனிகளை வந்து வெளியேற்றும். இந்த ஹைட்ரஜன் அயனிகளை H+ அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோக்ளோரிக்ன்றது HCl ஒரு அமிலம். சல்ஃபியூரிக் அமிலம்ன்றது H2SO4 ஒரு அமிலம். நைட்ரிக் அமிலத்தினுடைய வாய்ப்பாடு வந்து HNO3 அதுவும் வந்து ஒரு அமிலம். இதெல்லாம் நீரில் கரைக்கும் போது பார்த்தீங்கன்னா H+ அயனிகளை வந்து வெளியேற்றும். நீரில் கரையும் போது ஹைட்ரஜன் அணைகளை வந்து வெளிப்படுத்தினா அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அமிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அமிலங்களை அதனுடைய மூலங்களின் அடிப்படையில் வந்து 2 வகையாக பிரிக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கரிம மற்றும் கனிம அமிலங்கள். கரிம அமிலங்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பழங்கள் மற்றும் காய்கறியிலிருந்து காணப்படக்கூடியவை தான் வந்து கரிம அமிலங்கள். ஸோ கறி என்ன காய்கறி ஸோ அப்போ வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடியது என்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிட்ரிக் அமிலம் டார்டாரிக் அமிலம் எல்லாம் கரிம அமிலங்கள். அமிலம் என்பது நீர் கரைசல்ல H+ அயனிகள் அல்லது H3O+ அயனிகளை தரும் வேதிப்பொருளாகும் என்ற கூறியவர் யாருன்னா ஹரீனியஸ். சிட்ரிக் அமிலம்னா ஆரஞ்சில் என்ன இருக்குது சிட்ரிக் அமிலம், லெமன்லையும் சிட்ரிக் அமிலம், தயிர் பாலில் வந்து லாக்டிக் அமிலம், தக்காளி வந்து ஆக்சாலிக் அமிலம், வினிகர் வந்து அசிட்டிக் அமிலம், ஆப்பிள் வந்து மாலிக் அமிலம், புளி திராட்சை வந்து டார்டாரிக் அமிலம், எறும்பினுடைய கொடுக்கில் என்ன இருக்கும்னா ஃபார்மிக் அமிலம். கனிம அமிலங்கள்னு பார்த்தீங்கன்னா தொழிற்சாலையில் செயற்கையாக உற்பத்தி செய்யக்கூடியது தான் வந்து கனிம அமிலங்கள். ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், சல்ஃபியூரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம் எல்லாம் கனிம அமிலங்கள். அமிலங்களுடைய இயற்பியல் பண்புகள் வந்து பார்த்தீங்கன்னா புளிப்புச்சுவை கொண்டது, ஒரு நிறமற்றது, அரிக்கும் தன்மை கொண்டது. அமிலம் வந்து திரவ நிலையில பொதுவாக அமிலங்கள் வந்து என்ன நிலையில இருக்கும்னா திரவ நிலையில வந்து காணப்படும். ஒரு சில அமிலங்கள் மட்டும் திண்ம நிலையில வந்து இருக்கும். திண்ம நிலையில இருக்கக்கூடிய அமிலத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா பென்சாயிக் அமிலம். அமிலம் வந்து நீல நிட்மஸ் தாளை சிவப்பாக வந்து மாற்றும். மெத்தில் ஆரஞ்சு கரைசல்ல ஒரு அமிலத்தை வந்து சேர்த்தோம்னா அது சிவப்பாக வந்து மாறும். அமிலங்கள்ல வந்து நீர்ல வந்து நன்கு கரைகின்றன. அமிலங்கள் வந்து நீர் கரைசல்ல வந்து மின்சாரத்தை கடத்துகிறது. வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலம் எது வந்து சுரந்து பசியுணர்வை வந்து ஏற்படுத்துகிறதுனா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். சல்ஃபியூரிக் அமிலத்தை வந்து வேற எப்படி சொல்லுவாங்கன்னா கந்தக அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அமிலமும் உலோகமும் வந்து வினைபுரியும் போது வந்து என்ன வாயு வெளிப்படும்னா ஹைட்ரஜன் வாயு வந்து வெளிப்படும். காப்பர் அல்லது பித்தளை பாத்திரங்கள்ல வந்து என்ன உலோகத்தாலான ஈயத்தை வந்து பூசுவாங்கன்னா வெள்ளீயம். காப்பர் பித்தளை காப்பரால் செஞ்சப்பட்ட பாத்திரம் நம்மளுக்கு தெரியும், பித்தளை பாத்திரங்கள் தெரியும். என்ன உலோகத்தால இதுல வந்து ஈயம் வந்து பூசுவாங்கன்னா வெள்ளீயம். ஸோ வெள்ளிக்கிழமை பூசுவாங்கப்பா இந்த பாத்திரங்கள்ல அப்படின்ற மாதிரி வெள்ளீயம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அமிலங்களின் பயன்கள் ரொம்ப முக்கியம். ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வந்து வயிற்றில் வந்து சுரக்குது. இது எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்களினுடைய செரிமானத்துக்கு வந்து உதவுது. உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்கணும்னா வினிகர், உணவுப் பொருட்கள் வீணாகக்கூடாதுன்னா வினிகரை வந்து பயன்படுத்தணும். ஊறுகாய் போன்ற உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்க பென்சாயிக் அமிலம் வந்து பயன்படுகிறது. குளியல் சோப்புகள், சலவை சோப்புகள் தயாரிக்க உயர் கொழுப்பு அமிலங்களின் என்ன உப்புக்கள் வந்து பயன்படுகின்றனன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் உப்புக்கள், பொட்டாசியம் உப்புக்கள் வந்து பயன்படுகின்றன. வேதிப்பொருட்களின் அரசன் யாருன்னா சல்ஃபியூரிக் அமிலம். இந்த சல்ஃபியூரிக் அமிலம் வந்து எதெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா சலவை சோப்புகள், வண்ணப்பூச்சுகள், உரங்கள் மற்றும் பல வேதிப்பொருட்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் பயன்படுத்துறதால இது வேதிப்பொருட்களின் அரசன் அப்படின்னு அழைக்கிறாங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளிக் அமிலங்களை அடிப்படை பொருளாக கொண்டுள்ளன. அனைத்து உயிரினங்களின் செல்களும் நியூக்ளிக் அமிலங்களை அடிப்படையாக கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லா உயிரினங்களுடைய செல்களிலும். அப்படின்னா என்ன நியூக்ளிக் அமிலம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, விலங்குகள் டிஆஸ்கிரிபோ நியூக்ளிக் அமிலத்தையும், டிஆஸ்கிரிபோ நியூக்ளிக் அமிலம்னா டிஎன்ஏ, ஆக்சிரிபோ நியூக்ளிக் அமிலம் டிஎன்ஏ தாவரங்கள்ல வந்து என்ன இருக்குன்னா ரிபோ நியூக்ளிக் அமிலம் ஆர்என்ஏ வந்து கொண்டிருக்கு. அப்போ விலங்குகள்ல வந்து டிஎன்ஏ இருக்கு, தாவரங்கள்ல வந்து ஆர்என்ஏ உடைய ஃபுல் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ரிபோ நியூக்ளிக் அமிலம், டிஎன்ஏ உடைய ஃபுல் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா டிஆக்சிரிபோ நியூக்ளிக் அமிலம்ன்றதை கொடுத்திருக்காங்க. ஸோ டிஎன்ஏ எதுல காணப்படுதுன்னா விலங்குகள், ஆர்என்ஏ வந்து தாவரங்கள்ல வந்து காணப்படுது. ஊறுகாயில வந்து பாத்தீங்கன்னா வினிகர் வந்து அசிட்டிக் அமிலம் அல்லது பென்சாயிக் அமிலம் இருப்பதால் அவை நீண்ட நாட்கள் கெட்டு போகாமல் உள்ளனன்றதை கொடுத்திருக்காங்க. ஸோ மேல வந்து என்ன பார்த்தோம்னா இதே பாயிண்ட் தான் வந்து பார்த்திருப்போம், கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்தாங்க. உணவுப் பொருட்கள் வீணாக கூடாதுன்னா வினிகர் அப்படின்னுட்டு, அப்புறமா பெண்கள் வந்து ஊறுகாயை தயாரிக்கிறதால பென்சாயிக் அமிலம் அப்படின்னு பார்த்திருப்போம். அதை வந்து சேர்ந்து தான் கொடுத்திருக்காங்க. ஸோ ஊறுகாயும் ஒரு உணவுப் பொருள் தானே, அப்போ ஊறுகாயில வந்து வினிகர் அசிட்டிக் அமிலம் அல்லது பென்சாயிக் அமிலம் இருக்கிறதால அது கெட்டு போகாம இருக்குன்ற. ஸோ அனைத்து உயிரினங்களுடைய செல்களும் வந்து எதை வந்து அடிப்படை பொருளாக வந்து கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளிக் அமிலங்கள். ஸோ உயிரினங்களுடைய செல்கள் வந்து எதை அடிப்படை பொருளாக கொண்டிருக்குன்னா நியூக்ளிக் அமிலம். விலங்குகளில் வந்து என்ன அமிலம் காணப்படுதுன்னா டிஎன்ஏ, தாவரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ. ஊறுகாயில எந்த அமிலம் வந்து அது வந்து கெட்டு போகாமல் வந்து பாதுகாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வினிகர் அமிலம் அல்லது பென்சாயிக் அமிலம்.